ஹாய் கைஸ், வணக்கம். பதுல தெமோதர சௌதம் தமிழ் மத்திய மகா வித்யாலயம் அப்படின்னு ஒரு பாடசாலை இருக்குது, தமிழ் பாடசாலை. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நேற்று சரியாக 1 மணி 1:30 மணி போல் ஒரு பொண்ணு 8ஆம் ஆண்டு படிக்கிற சின்ன பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல், அறவே ட்ரெஸ் இல்லாமல், உடம்புல அறவே ட்ரெஸ் இல்லாமல் ஸ்கூலில் மலசலை கூட்டத்துக்கு பக்கத்தில் நிர்வாணமாக கிடந்திருக்காங்க. ரேப் பண்ணி நிர்வாணமாக கிடந்திருக்காங்க. சரியா? இப்போ நேற்று நடந்த சீன் நானும் தெமோதர தான் பதில் பக்கத்தில் தான் இருக்கிறேன். இதுவரையும் நியூஸ் வரலை, மூடுறாங்களா என்னன்னு தெரியல. ரைட், இப்போ எனக்கு ஒரு 2-3 ஹவருக்கு முன்னாடி தான் நியூஸ் தெரியும். 2-3 ஹவருக்கு முன்னாடி தான் நியூஸ் என்ன சப்ஜெக்ட்னு தெரியுது, இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ இது என்ன கேட்குறேன்னு கேட்டால், யாராவது நான் போடுற போஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்களே, ஏதாவது டைப் பண்ணி போடுறீங்க, நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஸ்கூலில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் நடக்குது, வெளியில் வருது இல்லை. சரியா? இப்போ இந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வெளியில் போயிருக்கா, திருப்பி ஸ்கூலில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே ட்ரெஸ் தானே, வெளில ஸ்கூல் யூனிஃபார்மோட தான் இருந்திருக்காங்க, அறவே ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்தப்போ ஸ்கூலுக்குள்ளே கிட்டத்தட்ட 10லேருந்து 20 டீச்சர்ஸ் சேர்மாரெலாம் இருந்திருக்காங்க. எல்லாமே உள்ளுக்கு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கான எந்த விதமான சான்ஸும் இல்லை. சேம் டைம் ஸ்கூலில் காவக்காரங்க இருக்காங்க தெரியுமா? காவக்காரங்க ஸ்கூலில் இருக்கணும் தானே. ஸ்கூலில் பார்க்குறதுக்கான காவக்காரங்க 3 பேர் இருக்கான்னு சொல்கிறோம், 3 பேர் லீவும். அப்போது பிரின்ஸ்பல் என்ன புண்டைக்கு அவங்க லீவ் கொடுத்தாங்க? ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கணும் தானே. லீவில் காவக்காரங்க இல்லாமல் ஸ்கூல் நடத்தல இல்லையா? ஸோ 3 பேர் லீவ். அப்போ பிரின்ஸ்பலுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்க சான்ஸ் இல்லை. அது ஒன்று. ரைட், ஓகே. ஸ்கூலில் இன்னமும் கலை நிகழ்ச்சி அது நடந்திருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லி ஒருத்தர் சாரம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கான், ஒருத்தர் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. ரைட், அப்படி சாரம் கட்டிக்கிட்டு இருந்தால் ஸ்கூல் கலை நிகழ்ச்சி கொடுத்து கொண்டாந்த ஒரு பொடியனை பசங்களை தேடி பார்க்கலாமா இல்லையா? தேடி பார்க்கணும். என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல கைஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் போடுற பதிவுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் கட்டாயம் அதை ரீபோஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் வேவலின தமிழ் வித்யாலயம்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. வேவலின தமிழ் வித்யாலயம் நான் படித்த ஸ்கூல். அங்கே நான் வாலண்டியராக இருந்தேன். அப்போ ஒரு பிரின்ஸ்பல் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால், இப்போ பிள்ளைகளை இப்படி தட்டி இப்படி இழுப்பார். இப்படி இழுக்கிறது பின்பக்கம் அந்த உள்ளுக்கு போட்டிருக்க பிராக்லாம் இழுப்பாட்டு பட்டி சத்தம் கேட்கும் வெளியில். நான் ஸ்கூலில் இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நான் சில கேட்க போயிட்டு அப்படி இப்படி போயிட்டு ஸ்கூல்லேருந்து எனக்கு இருக்கே இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன். சரியா? எனக்கு ஜொப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம அவ்வளோ படிக்கலையே. ஸோ அது கிடைக்கல. பட் அதே ஸ்கூலில் நான் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்த பிறகு அதே ஸ்கூலில் இயர் 9 படிக்கிற பிள்ளைக்கு பபா கிடைச்சி, பேபி கற்பமாகி. எவனுமே கேட்கல. ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு பபா கிடைச்சி, அப்போ யார் புள்ள யாருன்னு யாருமே கேட்கல. கேட்க போனால் நாங்கள் வெளியில். அப்புறம் ஊரெல்லாம் சொன்னிச்சு, அசன் மச்சா நீ சண்டை போட்டது சரி, நீ கேட்டது சரி அப்படின்னு. ஸோ அது ஒரு பீரியட். இப்போ இது அதையும் தாண்டி இந்த ஸ்கூலில் இப்படி நடந்திருக்கு. சௌதம் தமிழ் மத்திய மகா வித்யாலயம் தெமோதர. இப்போ நான் போடுற போஸ்ட்லாம் நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணணும். இலங்கையிலேருந்து உலகத்தில் இருக்க அவ்வளவு தெரியும் இந்த ஸ்கூலில் இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. ஸ்கூலில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஸ்கூலில் சேர்மாறு அந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆம்பளைகளுக்கு வேணுங்கன்னா தான் பொண்டாட்டி யாரும் ஒக்காட்டி சரி, தான் பிள்ளைகளை யாரும் ஒக்காட்டி சரி. இப்போ இப்படி கொஞ்ச நாள் இருந்தாங்க. இப்போ இது இப்படி மாறிடுச்சு. தான் பிள்ளையாட்டியை ஊரே ஓத்தாலும், தான் பிள்ளைய ஊரே ஓத்தாலும் வெளியில் தெரியாட்டி சரி. ஆனால் நமக்கு அப்படி இருக்கே இல்லை இல்லையா? நமக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கட்டாயம் அதை தேடி தான் பார்க்கணும். இன்னொன்று, போடுற போஸ்ட்லாம் வெளியில் போடுங்க. ஸ்கூலுக்குள்ளே ஒரு பொண்ணு ரேப்பாகி ட்ரெஸ் இல்லாமல் அது இல்லாமல் இருந்துட்டு ஸ்கூலில் சம்மந்தம் இல்லாமல் நடக்க இயலாது. ஸோ சௌதம் தமிழ் மகா வித்யாலயத்தில் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற பேரண்ட்ஸ்மாரு, அண்ணன் தம்பிமாரு, என் சொந்தக்காரங்க, நம்ம எல்லாம் ஒருத்தர் சொந்தக்காரன் தான்டா. நான் ரோட்டில் கிடந்தா நீ தண்ணி ஊற்ற போகிறேன், நீ கிடந்தா நான் ஊற்ற போகிறேன், நாளைக்கு நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்மலாம் ஒரு இனம். ரைட்டா? உன் பொண்ணுக்கு ஒன்று நடந்தாலும் எனக்கு வலிக்கும், என் பொண்ணுக்கு எது நடந்தாலும் உனக்கெல்லாம் வலிக்கும். ரைட், நான் கல்யாணம் பண்ணல, சம்சாரத்துக்கு ஒன்று நடந்தாலும் எல்லாம் துடிக்க தான் போகிறோம். 2 நாளைக்கு சரி அவன் பாவம்னு சொல்லத்தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பிள்ளைய கிடையாது, யாரும் கிடையாது. பட் இதை விட்டுட்டு போயிடலாது. சரியா? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, ஸ்கூல்லேருந்து வாங்க. ஸ்கூலுக்கு வேணும், அந்த ஸ்கூல் தேவையில்லை. ஏன்னா 3 காவக்காரன் இருக்கா ஸ்கூலில், 3 காவக்காரன் இருக்கா, 3 காரம் லீவ் கொடுத்துருக்காங்க. யாரும் பிரின்ஸ்பல். சரியா? ஸோ பிரின்ஸ்பலுக்கு தெரியாமல் நடக்குது சான்ஸ் இல்லை. ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க, எல்லாம் இருந்திருக்காங்க. அது இல்லாமல் டாய்லெட்டில் தான் அந்த பொண்ணு ரேப் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கதை ஒன்று போகுது டாய்லெட்குள்ளே. இப்போ இந்த ஸ்கூலில் மைனர் ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா? அந்த தூக்கி கொடுத்துட்டு அங்கே படுத்து இங்கே கொடுத்து வேலை பிடிச்சி கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸ்கூலில். எல்லா ஸ்கூல்லையும் இருக்காங்க அந்த மாதிரி. சரி, எல்லாரும் நான் தப்பாக சொல்லலை, இதெல்லாம் இருப்பாங்க, சில பேர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வேலை? டாய்லெட்டை போய்ட்டு யார் போட்டணும், டாய்லெட் யார் கழுவணும், கழுத்தனே ஸ்கூலில் போய் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இவங்கலாம் டீச்சர்ஸ் ஆகிட்டாங்க, பிரின்ஸ்பல் ஆகிட்டாங்க. உனக்கு வேலை என்ன? காவக்காரன் வேலை காவ பார்க்கணும். கழுவுற துடைக்கிறதுக்கு வந்தால் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். இப்போ ஸ்கூலில் ஒரு பொண்ணு சித்துக்கு இருந்தாலே வேலையெல்லாம் சரியாக நடந்தா இருக்கும் தானே. இது இல்லாமல் சில பிரின்ஸ்பல் சேர்மாறு இருக்காங்க. இப்போ நிறைய என்ன சொல்கிறேன், இந்த பொண்டாட்டிகள்லாம் இருக்காங்க தானே, இந்த சின்ன பிள்ளைய ஃபாரின்ல அங்கங்கெல்லாம் இருக்காங்க தானே. இப்போ இவங்க பிரின்ஸ்பல் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் அந்த ஃபோட்டோவோட போடுற கிட்டத்தில் சரியா எந்த பிரின்ஸ்பல் எந்த ஸ்கூலில் எந்த சேர்மாறு எங்கே கால் பண்ணி எது காசு கேட்குறான் என்ன கேட்குறான்னு சொல்லி நான் ஃபுல் டீட்டெயில்ஸோட போடுறேன். யார் எங்கெங்கே யார் எனக்கு தெரிஞ்ச சுற்றி இருக்கலையா, நான் டெமோவில் இருக்கேன். என்ன சுற்றி கொஞ்சம் ஸ்கூல் இருக்குது, எந்தெந்த சேர்மாறு எப்படி, எந்தெந்த பிரின்ஸ்பல் மாதிரி எப்படின்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியும். நான் இவ்வளோ நாள் சும்மா இருப்போன்னு பார்த்தேன், இனி இருக்கலாம். சரி, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்குது, இல்லாட்டி ஒரு இங்கே சரி வேலை ஸ்கூலில் தான் பிள்ளைய படிக்க விட்டால் இவனுக்கு கால் பண்ணுறது, நீங்கள் ஸ்கூல் அந்த வேலை இருக்குது காசு போடுங்க, இங்கே இருக்குது காசு போடுங்க, அங்கே வாங்க படுக்கலாம், அங்கே வாங்க படுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டால் சேர்மாறி வேணாம், சேர்மாறு பிரின்ஸ்பல் மாதிரி அவங்க அம்மாவில். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் கைஸ், இந்த ஸ்கூலை பற்றி இப்போ போடுறீங்களா, இதே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொது விஷயம் போட்டால் வெளியில் ஷேர் பண்ணுங்கள். சரியா? எல்லாரும் தெரியும், இந்த வெள்ளையா உடுத்திக்கிட்டு தையை கட்டிக்கிட்டு நான் ஸ்கூலில் சேர்னாப்பில் எவனும் யோக்கியம் கிடையாது, எல்லாம் களவாணி புண்டைங்க இருக்காங்க ஊர் கூட. சரியா? எவனும் நல்ல மனுஷன் இல்லை. இப்போ அவ்வளோ நல்ல மனுஷன் இருந்தால் நான் சொன்னால் நேற்று நடந்த சீனை இதுவரை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டானுங்கல்ல. அதுலேயும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும். அம்மா அப்போ நான் கல்யாணம் பண்ணுறேங்களே,
நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் இருக்கணும். என் பொண்டாட்டிக்கு திங்க கொடுக்க முடியணும், என் பொண்டாட்டி புள்ள பெற்றா புள்ளையை பார்க்க முடியணும். நான் ஒரு லக்கிலையும் பொண்டாட்டி ஒரு லக்கிலையும் புள்ள ஒரு லக்கிலையும் வச்சுட்டு இருக்கல. பொண்டாட்டியும் பிள்ளையும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு லக்கில் விட்டுட்டு போவே இல்லை. அப்போ ஊருக்கு ஓக்கத்தான் செய்வான் பூண்டு. ஆம்பளைனா திங்க குடிக்க தெம்பு இருக்கணும். தான் பொண்டாட்டியை என்ன சொல்கிறது, வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் எங்கேயும் அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பாமல் தான் பிள்ளையும் இருக்கு இல்லையா, கட்ட முடிஞ்சால் தான் கட்டணும் கல்யாணம். திங்க இங்கே கொடுக்க முடிஞ்சால் தான் கட்டணும் கல்யாணம். இல்லாட்டி கல்யாணம் வேணாம், கையில் அடிச்சுட்டு பாட்டுக்கு போயிடலாம். இப்போ அந்த பொண்ணு செத்து கிடக்கல, சாரி சாகலை, செத்த மாதிரி தான். ஒருத்தர் ரேப் பண்ண சொன்னால் அந்த பொண்ணு யாராவது கட்டிக்கலுமா? கட்டிப்பானா? இல்லை. அப்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சரியாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு ஆம்பளை துணையோட எல்லாம் இருந்தால் அப்படிலாம் நடக்காது. ஸோ கைஸ், நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, கோவத்தில் வார்த்தைகள் கண்ட மாதிரி வருது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒவ்வொருத்தனும் நான் போடுற போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், சரியா? கட்டாயம் நீ ஷேர் பண்ணு. சௌதம் தமிழ் மகாவித்யாலயம் டெமோர் இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை, நிறைய ஸ்கூல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. சேர்மாற டீட்டெயில்ஸோட நான் போடுறேன் பேர், சரியா? எவனுக்கும் பயந்துக்கிட்டு இந்த தொழில் சொல்லிட்டு வாங்க சார் சொரியும் சார், நம்மளை ஊத்த கதையெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் அசன், சரியா? எனக்கு எந்த எவனுக்கும் பயமும் கிடையாது, கடனும் கிடையாது, அந்த புண்டையும் கிடையாது. இந்த ஸ்கூலில் பேரை டைப் பண்ணி தான் போடுறேன். அவனுங்க முடிவெடுக்கிறாங்க இல்லையா, நான் ஸ்கூலில் படிச்சு கொடுக்குற சேர்மாரோ பிரின்சிபல் மாரோ டீச்சர்ஸ் மாரோ ஸ்கூலில் வேலை செய்கிறோம் யாரும் வெளியில் போகாத அளவுக்கு நான் போஸ்ட் போடுவேன். போட்டு தான் ஆகணும். நாளைக்கு என் பிள்ளை இல்லை, நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு பிள்ளை இருக்கேன். என் ஃப்ரெண்டு மாதிரி எத்தனை பேர் பிள்ளைய படிக்குது, என் சொந்தக்காரங்க வீட்டு பிள்ளைய படிக்குது. நாளைக்கு அவங்க இதை பார்க்குறவங்க பிள்ளைய எந்த ஸ்கூலையாவது படிக்கலாம், ஏதாவது இப்படி நடக்கலாம். எவன் கேட்பான்? கேட்குறதுக்கு தில்லு வேணும். தில்லு நான் எப்படி தெரியுமா? அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா அவனை ஒருத்தனுக்கு பெற்றிருக்கணும். இந்த சீனை விட்டுட்டு போயிடல. அது நாளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே சொல்லுவோம், அந்த பொண்ணு 4 கிலோ போயிடுச்சு, கெட்டு போச்சு, அது போச்சு, இது போச்சு, 4 பேர் சொல்லலாம். ஆனால் வேற எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாது. இல்லை, தேடணும். நமக்கு தெரியாது யார் பண்ணா என்ன பண்ணான்னு தெரியாது. அந்த பொண்ணு ஸ்கூலில் இருந்திருக்கு. ஸ்கூல் டைம் 12, 1 மணி 2 மணி நான் ஸ்கூல் டைம். ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க, மைனஸ் ஸ்டாஃப்ஸ் இருந்திருக்காங்க. காவக்காரனுக்கு லீவு கொடுத்து அனுப்புறதுனா பிரின்சிபல் லீவு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி பிரின்சிபல் பாருங்க, இவெல்லாம் எங்கே படித்தான் எப்படி படித்தானே தெரியல. அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஸ்கூலில். நிறைய பேர் இந்த சேர்மாறு இந்த என்ன சொல்கிறது, ஏற்கனவே நிறைய சேர்ந்து இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஸ்கூலில் படிக்கிற அப்பனே தான் பிள்ளைகளுக்கு ஏதோ செஞ்சு கற்பமாகி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் நம்ம டிவிலாம் ஏதோ செஞ்சு ஏதோ பிரச்சனை போனிச்சு வெளியில். அது என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துச்சு ஸ்கூலில் சேர் அந்த ஸ்கூலில் படிக்கிற பயல்களோட பீடி அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், ஏன் சூத்து அடிக்கிறான், பயல்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் போனிச்சு. ஸோ இதெல்லாம் மூடி அப்படியே போயிடுது. இதை எப்படி விட்டுட்டு போயிடலாம். இல்லை, நாளைக்கு என்ன சொல்கிறது, அந்த ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் படிக்கிறாங்க, இஸ்லாம் பிள்ளைகள் படிக்குது, இஸ்லாம் பசங்க படிக்கிறாங்க, கிறிஸ்டியன் பசங்க படிக்கிறாங்க, எல்லாம் நம்ம எல்லாமே சேர்ந்து படிக்கிறோம் அந்த ஸ்கூலில். நாளைக்கு இஸ்லாம் பிள்ளைக்கு ஒன்றுனாலும் நமக்கு ஒன்றுனாலும் கிறிஸ்டியன் பிள்ளைக்குள்ளனாலும் தப்பு தான், சரியா? எல்லாம் நம்ம மெயினாக இப்போ இஸ்லாம் சொல்லிட்டு கிறிஸ்டியன் சொல்லிட்டு நான் இந்துன்னு சொல்லிட்டு எவனும் ரோட்டில் போக்கலையே அசன் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க கிடையாது. வா மச்சான் இரு அப்படி சொல்லி எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ இப்போ ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் நடக்கும்போது எல்லாம் ஒன்றா கேட்கணும். நான் யாருக்காக இருந்தாலும் எப்போயா இருந்தாலும் இது கேட்பேன். இது மிகப்பெரிய தப்பு. ஸோ கைஸ், இதை கேட்குறவங்க இது பண்ணுறாங்க சரி, நான் போடுற போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ப்ளீஸ். 4 பேருக்கு தெரியும் எந்த ஸ்கூலில் என்ன நடக்குது. எவன் பிரின்சிபல்னா ரோட்டில் போய் வைக்கப்படணும். நான் அந்த ஸ்கூலில் படிச்சு கொடுக்குறேன்னு வைக்கப்படணும், நான் அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறேன்னு வைக்கப்படணும், ஓகேவா? கோ ஹெட்.